இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுள்ள எலும்பில்லாத சிக்கனாக எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சீரகம், இந்த 4ஐயும் நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். நூறு கிராம் அளவில் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு பெரிய ஸ்பூன் அளவு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். மூடி போட்டு மூடிக்கோங்க. சிக்கனுக்கு மேலே இருக்க கோட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசால் தூள், கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக குருமிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. சிக்கனில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சிக்கனை மாவில் நல்லா பரட்டிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி பாப்கார்ன் சிக்கனை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.